சிலர் பாருங்க கொசுக்கு பயந்து பெரிய வலை போடுவாங்க, அவங்களும் கொசுவும் உள்ள இருக்கும். நேத்து திருச்சியிலேருந்து வர கார்ல ஏறும்போது காருக்குள்ள ஒரு ஈ மாட்டிட்டு மதுரை வர என் கூட தான் வந்து, நான் கிளாஸை இறக்குவேன், அது எங்க போகும்னு தெரியாது. திருப்பி கிளாஸ் ஏது சிரிச்சிட்டு இருக்கோம் வந்து ஃப்ரெண்ட்ல, ஹலோ, ஏன்னா வெளியே அவ்வளோ சூடுன்னு நினைக்கிறேன். மதுரை பக்கம் எங்கேயும் போச்சு, ஒருவேளை அந்த ஸ்டாப்ல இறங்கிச்சு என்னவோ தெரியல. எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல உண்மையிலே அவங்க முறுமுறுப்பை வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மோசை ஆரோன்னு தான் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமா தான் முறுமுறுத்தீங்க. ஆண்டவர் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரல. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், அவருக்கு தெரியுங்க நம்முடைய பலவீனம், அவருக்கு தெரியும். அவர் மன்னா கொடுத்த பிறகு முறுமுறுத்தாங்க பாருங்க. ஒன்னு கிடைக்காம நீ முறுமுறுக்கிறத பெரிய இஷ்யூவா கொண்டு வர மாட்டார். ஆனா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ முறுமுறுக்கிற பாரு, அத மேட்டரை எடுத்துட்டு வருவார். ஆமென். ஒண்ணுமே இல்ல அதனால முறுமுறு, அவருக்கு நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. விசுவாசத்துல குறைவு. 3 நாள் தண்ணி இல்ல, மாறாவை டேஸ்ட் பண்ணதும் கசப்பு, முறுமுறு. அவங்களாவது முறுமுறுத்தாங்க. நாம இருந்திருந்தா அவ்வளவு தண்ணி மோசையை குடிக்க வச்சிருக்கோம். 3 நாள் சூர் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, சுத்தி டயர்டாகி வராங்க. வந்து பார்த்தா மாறா எடுத்ததும் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க, ஒரே கசப்பு. அவங்க முறுமுறுத்ததுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆமே. சிலர் காலை நீட்ட விட மாட்டேங்கிறாங்களே, முறுமுறுக்கிறோம்ல. இவங்க இங்கதான் வந்து இருக்கணுமா? முந்தையெல்லாம் நாங்க கால் நீட்டிட்டு எப்படி இருப்போம் தெரியுமா? பூர்வ காலத்தை நினைக்கிறோம். இப்ப என்னன்னா காலில் 2 பேர். எல்லாருக்குமே அவங்கவுங்க முறுமுறுப்புக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. சிலருக்கு வருத்தம் என்னன்னா இந்த சர்ச்சில் பில்லரே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் இவங்க உண்மையில எங்க போயிட்டாங்க அப்படின்னா எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோம். அதாவது என்ன தீர்மானத்துல வர்றாங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்து சாகிறதுக்கு சாப்பிட்டு செத்துரும். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா டீசெண்டா வயிற்றுல ஏதாவது சாப்பிடா இருக்கும். இது ஒண்ணுமே இல்லை. அதாவது இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆகாரம்னா எங்க மட்டும்தான் இருக்கும், எகிப்துல மட்டும்தான் இருக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. எங்க இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க தெரியுமா? வனாந்திரத்துல இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டு, நீ எங்க உனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு நினைக்கிறியோ அங்க கர்த்தர் உனக்கு வாழ்வாதாரத்தை தருவார். இது இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க எகிப்துக்கு திரும்பினாங்கன்னு பைபிள்ல இங்க சொல்லல. ஆனா ஒரு வசனம் படிக்கும் போது தெரியும் இவங்க எகிப்துக்கு திரும்பினது. இவன் மோசே ஆரோனையும் வச்சு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், இங்க பாருப்பா, விடிய காலத்துல நீ மகிமையை பார்ப்ப, அப்பத்தினால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். 4வது வசனத்துல இந்த ஆண்டவர் பேசுறார். இப்படி பேசிட்டு ஆரோனும் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அதன் அர்த்தம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி எங்க திரும்பிட்டாங்க? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. ஆனா வார்த்தை வந்ததும் இவங்களை வார்த்தை திரும்ப கர்த்தர் எந்த திசையை நோக்கி கொண்டு போறாரோ அந்த திசைக்கு என்ன செய்யுது? திரும்ப வைக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்மள வார்த்தை திரும்ப வைக்குது. ஆனா சனிக்கிழமை திரும்பியும். ஆனா இப்போ இவங்க வனாந்திரத்துக்கு திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில். அதன் அர்த்தம் என்னன்னா, மேகத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் மேகத்துல இருந்து அப்படி தலையை தூக்கி காட்டுறார். இப்ப நான் இருக்கிறேன், நீ என்ன நம்பிதான வந்த? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா
தெய்வமானா ஏதும் பயம் ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன். மேக ஸ்தம்பத்திலிருந்து ஆண்டவர் தம்மை காண்பிக்கிறார். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். வேண்டியதை அவர் ஆமே நம்பி நான் இயேசுவை இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு ஆமென் இயேசுவை ஓடரம் அம்ரே ஆமென். நீங்க பாருங்க, இஸ்ரவேலருக்கு அன்று வழிகாட்ட மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருந்தது. அதிலிருந்து மகிமை வெளிப்பட்டது. தேவ பிள்ளை நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு வழிகாட்டு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கர்த்தருடைய வாசனம். நமக்கு ஒரு தேவை சந்திக்கப்படலைன்னதும் இதை விட்டுதான் திருப்புறோம். நீ திரும்பி பாரு, இதுக்குள்ள இருந்து அவர் தம்முடைய முகத்தை காட்டுவார். இஸ்ரவேலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிற நான் உன்னை போஷிக்காம இருப்பேனோ? ஆமே. சாப்பிடணும்னு எகிப்துக்கு போனோம். அன்று அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. தேவ சித்தம் அது. நாம் சாகாமல் பிழைக்க எங்க போவோம்னு யாக்கோபு சொல்லுவாரு, எகிப்துக்கு போவோம்னு சொல்லுவாரு. ஆனா இன்று பாரு, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். எகிப்துக்கு போனதான் சாப்பிட முடியுமா? இந்த வனாந்திரத்துல உன்னை அழைத்து கொண்டு வந்தது யாரு? கர்த்தர் அல்லவா? நீ விடியற் காலத்துல இப்ப இவங்க மேகஸ்தம்பத்துல எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? மகிமையை பார்க்கறாங்க, அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க திரும்பினதும் அவரும் திரும்பி போயிருக்கலாமே, அப்படி போக மாட்டார். நான் மனிதன் அல்ல. அதாவது நம்மளை ஒருத்தங்க நம்மளை பார்த்து முகத்தை இடது பக்கம் வெட்டுனா நம்ம அவங்கள பார்த்து வலது பக்கம் வெட்டுவோம். இதான் அவங்க என்கிட்ட பேசல, நானும் அவங்கள்ட்ட பேசல. ஆனால் ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். மோசே ஆரோன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கிறார், கூல் பண்ணிட்டே இருக்கிறார். தருவார் தருவார் தருவார். என்ன தருவார்? தருவார். நாங்களும் ஃபாஸ்டிங் பிரேயராக வந்து எகிப்துக்கு போனாலாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில், அட்லீஸ்ட் எங்களுக்கு இறைச்சி அவங்க தரல, பக்கத்துல இருந்து அதுலயே நாங்க வந்து இது எங்க எதை 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 ஸ்மெல் பண்ண, வனாந்திரத்துல எல்லாருக்கும் குடல் கரிஞ்ச ஸ்மெல் தான் வருது, ஒருத்தருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்கேயாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து நாங்க பக்கத்துல போய் உட்கார போறோம். இன்னமும் அண்டை. எதுக்கு அண்டை? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில். ஆண்டவர் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லு, நாளைக்கு நான் தருவேன். இன்னைக்கும் கர்த்தர் அதுதான் சொல்றார். தேவைகள் சந்திக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றார், நாளைக்கு விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 13, 14 வசனங்களை வாசியுங்கள். 11 முதல் வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்திருந்தது? பனி பெய்திருந்தது. இப்போ எதை கவர் பண்ணிட்டு தெரியுமா? பாளையம், அதாவது வனாந்தரத்தை எது கவர் பண்ணிட்டு? பனி. இப்ப நேத்து வரை இவங்க கண்ணுக்கு வனாந்தரம்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஃபுல்லா பனி. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும், வனாந்தரத்தின், இனி வனாந்தரம் எதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியோ அதுக்கு மேல ஃபுல்லா வனாந்தரத்தின் மேலெங்கும், என்னுடைய இல்லாய்மையின் மேலெங்கும், என்னுடைய குறைவின் மேலெங்கும் glory. ஆண்டவருடைய விசேஷமே உன் பலவீனத்தில் என் பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்க என்னில் என்ன வேணும்? இனி வராது. ஓ அப்படி பல. அதனாலதான் பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? என் பலவீனத்தை குறித்து இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வனாந்தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், இந்த மாறாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டு